கண்டிப்பாக முதலீட்டாளர்களுக்கு உற்சாகம் தரும் செய்தி. நாம் இப்போது நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். நேர்களே, திரு சரவணன் அவர்களிடம் நாம் பொருள் வணிக சந்தை பற்றி நம்முடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். சார், அடிப்படையாக இந்த பொருள் வணிக சந்தை என்று சொல்லக்கூடிய கமாடிட்டி சந்தை பற்றி சொல்லுங்க சார். கமோடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கமோடிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது, சரிங்களா? இது கண்டினியூஸ் டிமாண்ட் அண்ட் கண்டினியூஸ் சப்ளை இருக்கு. அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பார்க்கும்போது ஒரு 9 கமோடிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ரெடிலி ட்ரேடர்ஸ் வந்துட்டு அவைலபிலிட்டி இருப்பாங்க. டெய்லி வந்துட்டு உங்களுக்கு புது நியூ ரேட் வந்து டிஸ்கவர் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்க்கும். அந்த ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிகைன் தட் லாட் ஆஃப் டேட்டாஸை வச்சு தான் வந்துடுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு பொருள் வணிகத்துல வந்துட்டு செயல்படணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதற்கான ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு முதல்ல கத்துக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படி இப்போ தங்கத்தினுடைய நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வந்துட்டு ஒரு 2 வாரமாக வந்துட்டு ஏறிக்கொண்டே வருகிறது. தொலைபேசி அழைப்பு. வணக்கம் வணக்கம். இந்த நேயர் திரும்ப தொலைபேசியில் வருவாரு. இப்ப தங்கத்தை பத்தி சொன்னீங்க, சொல்லுங்க. தங்கத்தினுடைய போக்கு வந்துட்டு ஏறுமுகமாவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏறுமுகம் இருக்கிறது எதுக்காக ஏறுமுகம் இருக்கிறது, இதுக்கப்புறமா வந்துட்டு மார்க்கெட்ல தான் டிராப் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு தகவல்கள் எங்களை மாதிரியான நிறுவனங்கள் மக்களுக்கு தினந்தோறும் வந்துட்டு கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. கோபிநாத் பேசுறேன் சார், சென்னையில இருந்து. கோபிநாத், சென்னை. உங்க கேள்வி சார். நான் வந்து டர்மரிக் 5400 பை பண்ணிருக்கேன் சார். அதை ஹோல்ட் பண்ணலாமா இல்ல வந்து செல் பண்ணிடலாமா? 5400 என்ற அளவுல மஞ்சள் வாங்கியிருக்காரு டர்மரிக், அது ஹோல்ட் பண்ணலாமா என்னன்றது? டர்மரிக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கான்ட்ராக்ட்ல வந்துட்டு பை பண்ணிருக்காருன்னு தெரியல. சரி, அவர் வந்துட்டு அக்டோபர் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு பை பண்ணியிருந்தாரு அப்படின்னா 5400 வந்து நல்ல லெவல், சரிங்களா? இது வந்துட்டு கமோடிட்டியில வந்து டர்மரிக் வந்துட்டு 7000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா வந்துட்டு வரும் வாரங்கள், அதாவது வந்துட்டு செப்டம்பருக்கு பிறகு நமக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் இது எல்லாம் வரதுனால டர்மரிக்கோடைய வந்துட்டு போக்கு ஜாஸ்தியா இருக்கும். அது பிரகாரம் டர்மரிக் வந்துட்டு 6500 இருந்து 7000 வருவதற்கான நல்ல நேரம் இருக்கிறது. அதை தவிர்த்து உங்களுக்கு இதுல வந்துட்டு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மான்சூன் வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த டிலே என்ற காரணத்துக்காக கூட வந்துட்டு டர்மரிக் வந்துட்டு அரைவல் வந்துட்டு ஒரு செப்டம்பர் 15க்கு அப்புறமா அரைவல் நியூஸ் வரும். அதுக்கப்புறமா டிமாண்ட் ஃபேக்டரை வச்சு இப்போதைக்கு இருக்க நிலவரம் பிரகாரம் 7000 வரைக்கும் வரும். நீங்க வந்துட்டு 5400 வந்துட்டு உங்களுடைய டர்மரிக் எத்தனை லாட் வச்சிருக்கீங்களோ ஹோல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 7000 வரைக்கும் வரும். அந்த 7000 லெவல் வந்தவன 6800 இருந்து 7000 லெவலுக்குள்ள நீங்க வந்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். இன்னொரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சார், இங்க விருகம்பாக்கத்துல சந்திரன் பேசுறேன். சந்திரன், உங்களுடைய கேள்வி சார். அவர்கிட்ட பேசணும். சொல்லுங்க. அலுமினியம் பாத்தீங்கன்னா ஒரு 108ல ஷார்ட் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் எப்படி முடியும் சார்? இது வரைக்கும் போகும் இல்ல இறங்க வாய்ப்பு இருக்கா? அலுமினியம் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அதாவது அலுமினியம் 108ல ஷார்ட் ஹோல்ட் பண்ணிருக்கோம் சார். சரி, இப்போ மார்க்கெட் ஏறிட்டு போகுது இந்த கான்ட்ராக்ட். இப்போ இறங்குமா இல்ல இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கா? அலுமினியம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு சார். ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அலுமினியம் வந்துட்டு நல்ல மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்ல தான் இருக்கு, சரிங்களா? அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வந்துட்டு QE3 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ் அந்த மாதிரி மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் புல்லியன்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேறுமுகத்துல தான் இருக்கும். அலுமினியம் பொறுத்தவரை வந்துட்டு 117 இருந்து 118 வரைக்கும் பார்க்கலாம். அவர் எந்த லெவல்ல 108ல வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்ப தற்சமயம் 114 அந்த லெவல்ல தான் வந்துட்டு மார்க்கெட் ஆயிருக்கு. ஒரு 116 லெவல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். 116 லெவல்ல நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட்டோட போக்க நிலவரத்தை பார்த்து நம்ம வந்துட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸ் அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு லாஸ் மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, மறுபடியும் மாடிஃபை ஸ்டாப் லாஸ். இப்போ 116 லெவல் வந்துட்டு மார்க்கெட் அலுமினியம் வந்ததுக்கு அப்புறமா 114 வந்துட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸா வச்சு ஒவ்வொரு முறையும் 116க்கு மேல 118 அந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு. சார் வணக்கம். சார், நான் பிரதீப் பேசுறேன். பிரதீப், சென்னையில இருந்து. பிரதீப், உங்க கேள்வி? சார் பேச முடியுமா? சொல்லுங்க, கேளுங்க. நான் பிரதீப் பேசுறேங்க. ரீசெண்டா உங்க இதுல கீழே நான் ஓபன் பண்ண அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இடத்துல நாங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். 1 இயரா நான் கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்கிறேன். எனக்கு வேற ஒருத்தங்க கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூஜ், அதாவது மார்க்கெட் ரொம்ப மூவ்மெண்ட் புல்லிஷா இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போட்டு மாட்டிட்டு அதை கட் பண்ணி விடாம அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்து இப்போ பெரிய லாஸ்ல இருக்கு.
நேத்து நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம், உங்க கம்பெனி ஸ்டாஃப் பேசினதுக்கு அப்புறம், உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க, இதுதான் நடக்கும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்து நாங்க இந்த கிரைசிஸ்ல இருந்து நான் எல்லாத்தையும் அந்த ஷார்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு பைக் மாத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாம் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. சரி, எந்தெந்த பொசிஷன்ல இருக்கீங்க இப்ப நீங்க? இப்ப கோல்டு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு மினி இருக்கு, சில்வர் 2 மினி இருக்கு, அப்புறம் லெட் 4 மினி அண்ட் ஜிங்க் 4 மினி இருக்கு. இதுல இருந்து இப்போ கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாங்களா, இல்ல ஏதாவது ஷார்ட்டா கவர், அதாவது ஷார்ட்டா மாத்தி விடலாமா? எந்த கோல்டு 2 மினி இருக்கு, 1 மினி தான் இருக்கு. 1 மினியா? இதுல என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்க? 3250. சில்வர் சில்வர் வந்து 64,000. ஓகே. லெட் வந்து 116 பக்கத்துல வாங்கிருக்கோம். 116. ஜிங்க் வந்து நேத்து ரேஞ்ச் தான் வாங்கணும். நேத்து நைட் ஒரு 10 o'clock போட்டு வாங்கணும். ஹெட்ஜிங்ல இருந்து கழட்டி விட்டதுனால கரெக்ட் எக்ஸாக்ட் ரேட் தெரியல. அது அதே ரேஞ்ச் தான். ஒரு இப்ப இருக்கு இன்னைக்கோட ஒரு 3 to 4 rupees கம்மியா இருக்கும். கோல்டு சில்வர் லெட் ஹோல்ட் பண்ணலாமா சார்? அவர் மினில எடுத்திருக்காரு லாட். கண்டிப்பா சார். நேத்து தகவல் வந்தது பிரகாரம் QE3 அந்த அமெரிக்கால இருந்து வந்த தகவல் பிரகாரம் QE3 வந்துட்டு ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ் வந்துட்டு கண்டிப்பா கொடுக்காங்க. அது சம்பந்தமா வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு சரியாகிற வரைக்கும், ஒரு நார்மலான சிச்சுவேஷன் வர வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பா QE3 வந்துட்டு இருக்கும். அதுக்குமா பாண்ட் பையிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு மந்த் ஆன் மந்த் வந்துட்டு ஒரு $40 பில்லியன் வரைக்கும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றதா வந்துட்டு US ஃபெடரல் பேங்க் வந்துட்டு அறிவிச்சிருக்கு. அது பிரகாரம் கோல்டு, சில்வர், லெட், ஜிங்க் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கும். காரணங்களை நம்ம விரிவாக அலசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு விளம்பர இடைவெளி எடுத்துப்போம். நேர்களே, அந்நிய செலாவணி சந்தையில் தற்போதைய நிலைமை, இந்திய ரூபாய் மற்ற நாட்டு நாணயங்களுக்கு நிகராக இந்திய ரூபாயின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 54.69 ஆகவும், பவுண்டிற்கு நிகராக 88.61 ஆகவும், யூரோவிற்கு நிகராக 71.26 ஆகவும், ஜப்பான் யென்னிற்கு நிகராக 1.41 ஆகவும், சிங்கப்பூர் டாலருக்கு நிகராக 44.75 ஆகவும் உள்ளது. அது அந்நிய செலாவணி சந்தை பற்றிய தகவல். நேயர்களே, வணிக வழிகாட்டு நிகழ்ச்சி ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். உங்களுடைய பொருள் வணிக சந்தை பற்றிய கேள்விகளோடு எங்கள் தொடர்பில் இருங்கள். இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம்.